குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம டைனமிக்ஸ் கிளாஸில் மோஷன் அண்டர் சென்ட்ரல் ஃபோர்ஸஸ் சாப்டரில் வந்து ஃபஸ்ட்டு என்னது பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் இன் போலார் கோஆர்டினேட்ஸ். ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை வந்து போலார் கோஆர்டினேட்ஸில் வந்து எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். சப்போஸ் கேபிட்டல் ஆரும் கேபிட்டல் எஸ்ஸும் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் த எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஆக்டிங் ஆன் த பார்ட்டிக்கல் ஆஃப் மாஸ் எம் இந்த ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷன்ஸ். தென் கேபிட்டல் ஆரை வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா எம் இன்ட்டு ஆர் டபுள் டாட் மைனஸ் ஆர் தீட்டா டாட் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். எஸ்ஸை வந்து m into 1 by r into d by dt of r square theta dot அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஏற்கனவே வந்து நம்ம ரேடியல் ஆக்சலரேஷன் அப்படின்னும் இதை வந்து டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சலரேஷன் அப்படின்னும் நம்ம பார்த்துருப்போம். ஸோ வந்து ஒரு மாஸை வந்து மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம், எம்மை மல்டிபிள் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அந்த ரேடியல் அண்ட் டிரான்ஸ்வர்ஸ் டைரக்ஷனில் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் மோஷனை வந்து இதை மாதிரி எழுதிக்கலாம். If r and s are known functions of the coordinates r comma theta and time t, the differential equation of 1 and 2 can be solved to find the functions r and theta. ஸோ இப்போது ஆரும் எஸ்ஸும் வந்து நோன் ஃபங்க்ஷன்ஸ், தெரிஞ்ச ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிடுவோம். இதனோட கோஆர்டினேட்ஸ் வந்து ஆரும் தீட்டாவும், அதை மாதிரி இது டைமை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஆரையும் எஸ்ஸையும் வந்து நம்ம சால்வ் பண்ணுவோம். சால்வ் பண்ணி வந்து ஆர் என்ன தீட்டா என்ன, கேபிட்டல் ஆரையும் கேபிட்டல் எஸ்ஸையும் சால்வ் பண்ணி ஆர் என்ன தீட்டா என்ன அப்படிங்கிறத வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த மோஷன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து நோட் ஆன் ஈக்வி ஆங்குலர் ஸ்பைரல். ஸோ ஈக்வி ஆங்குலர் ஸ்பைரலை பற்றி தான் வந்து இந்த செக்ஷனில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஈக்வி ஆங்குலர் ஸ்பைரல் அப்படிங்கிறது இந்த கர்வை பற்றி சொல்லக்கூடியதாக வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ இது என்ன அப்படிங்கிறத வந்து பார்ப்போம். லெட் OP ஈக்குவல் டு ஆர். இந்த ஓபிங்கிற டிஸ்டன்ஸை வந்து நம்ம ஆர் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். ஓக்யூ அப்படிங்கிற இந்த டிஸ்டன்ஸை வந்து நம்ம ஆர் ப்ளஸ் டெல் ஆர் அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். டூ கன்சிக்யூட்டிவ் ரேடியை வெக்டார்ஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து ரேடியஸ் வெக்டர்ஸ். ஓகேவா? ஓபியும் ஓக்யூவும் வந்து ரேடியஸ் வெக்டர்ஸ். அதை மாதிரி பிஓக்யூங்கிற இந்த ஆங்கிளை வந்து டெல் டீட்டா அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்படி எடுத்ததுக்கப்புறம் ட்ரா QL பெர்பெண்டிகுலர் டு ஓபி. ஸோ ஓபிக்கு பெர்பெண்டிகுலராக QL அப்படிங்கிற இந்த லைனை வந்து நம்ம வரைய போகிறோம். ஸோ இப்படி வரைஞ்சாச்சு அப்படின்னா இப்போ நமக்கிட்ட ஒரு ட்ரையாங்கிள் OQL கிடைக்குதா? ஸோ இந்த ட்ரையாங்கிள் OQLல பார்த்தீங்க அப்படின்னா காஸ் ஆஃப் இங்கே ஆங்கிள் வந்து டெல் டீட்டான்னு இருக்குது. அப்போ காஸ் தீட்டா வந்து அட்ஜசன்ட் பை ஹைப்போட்டென்யூஸ் தானே. அப்போ அது வந்து OL பை OQ அப்படின்ட்டு எழுத முடியும். அப்போ OL தேவை அப்படின்னா OQ இன்ட்டு காஸ் டெல் டீட்டா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஆனால் ஓக்யூவோட வேல்யூ வந்து ஆர் ப்ளஸ் டெல் ஆர். அதனால் ஆர் ப்ளஸ் டெல் ஆர் இன்ட்டு காஸ் தீட்டான்னு எழுதுவோம். எதனோட வேல்யூனா ஓஎல்லோட வேல்யூ. ஸோ இது அப்ராக்சிமேட்டாக வந்து நம்ம ஆர் ப்ளஸ் டெல் ஆர் அப்படின்ட்டு சொல்லிடலாம். அதாவது காஸ் ஆஃப் டெல் டீட்டா வந்து நெக்லிஜிபிள் அப்படின்ட்டு விட்டுட்டு அப்ராக்சிமேட்டாக இதை வந்து ஆர் ப்ளஸ் டெல் ஆர் அப்படின்ட்டு சொல்ல முடியும். ஸோ அதை மாதிரி இந்த லைன் பார்த்தீங்க அப்படின்னா இதுலேருந்து ஓபி ப்ளஸ் பிஎல் தான் வந்து உங்களுக்கு ஓஎல் அப்படிங்கிறது. அப்போ பிஎல் தேவை அப்படின்னா அதை வந்து ஓஎல் மைனஸ் ஓபி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ ஓஎல்லும் ஓக்யூவும் வந்து ஈக்குவல். அதனால் ஓஎல்லுக்கு பதிலாகவும் ஆர் ப்ளஸ் டெல் ஆர் அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூவை வந்து ரீப்ளேஸ் பண்ணியிருப்போம். மைனஸ் ஓபியை வந்து நம்ம ஆர் அப்படின்ட்டு எழுதி வச்சுருக்கிறோம். ஸோ இது ரெண்டுமே கேன்சல் ஆகிடுச்சுன்னா பிஎல்லுக்கு பதிலாக நமக்கு வந்து டெல் ஆர் அப்படின்ட்டு வந்து கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இதே ட்ரையாங்கிள் OQLல சைன் ஆஃப் டெல் டீட்டா என்னன்னு பார்க்கணும். சைன் டீட்டாவோட வேல்யூ வந்து ஆப்போசிட் பை ஹைப்போட்டென்யூஸ் அப்படின்ட்டு தெரியுமா? அப்போ LQ பை OQ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ LQ தேவை அப்படின்னா அது வந்து OQ இன்ட்டு சைன் ஆஃப் டெல் டீட்டா அப்படின்ட்டு வரும். OQக்கு பதிலாக ஆர் ப்ளஸ் டெல் ஆர் அப்படிங்கிறதுனால ஆர் ப்ளஸ் டெல் ஆர் இன்ட்டு சைன் ஆஃப்
டெல் தீட்டா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிக்கிட்டோம் அப்படின்னா சைன் ஆஃப் டெல் தீட்டாவோட நியர்மோஸ்ட் வேல்யூ வந்து டெல் தீட்டா. அதனால் இது வந்து ஆர் ப்ளஸ் டெல் ஆர் இன்ட்டு டெல் தீட்டா அப்படின்ட்டு எழுதுவோம். ஸோ இதை இப்படி உள்ள மல்டிபிள் பண்ணால் ஆர் டெல் தீட்டா ப்ளஸ் டெல் ஆர் டெல் தீட்டா அப்படின்ட்டு வருவோம். ஸோ இதில் டெல் ஆர் டெல் தீட்டாவை வந்து நம்ம நெக்லெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஆர் இன்ட்டு டெல் தீட்டான்னு எழுதிக்கலாம். தேர்ஃபோர் இதனோட வேல்யூவை வந்து ஆர் இன்ட்டு டெல் தீட்டா அப்படின்ட்டு எழுதிக்கிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் இதே ட்ரையாங்கிள் ஓக்யூஎல்லில் வந்து tan QPL இந்த ட்ரையாங்கிள் கன்சிடர் பண்ணுவோம். QPLங்கிற இந்த ட்ரையாங்கிளில் வந்து tan தீட்டாவை கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த QPLல் பார்த்தோன்னா tan QPLோட வேல்யூ பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஆப்போசிட் பை ஹைப்போட்டெனஸ் அட்ஜசன்ட்னு தெரியுமா. ஆப்போசிட் சைடு வந்து QL, அட்ஜசன்ட் சைடு வந்து PL. அப்போ tan ஆஃப் QPL ஈக்குவல் டு QL பை PL அப்படின்ட்டு கிடைக்கும். QL தான் வந்து LQவோட வேல்யூ. LQவோட வேல்யூ R ப்ளஸ் LQவோட வேல்யூவை தான் ஆர் இன்ட்டு டெல் தீட்டா அப்படின்ட்டு டெரைவ் பண்ணி வச்சுருக்கிறோம். டிவைடடு பை PLோட வேல்யூ வந்து டெல் ஆர் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருக்கிறோம். அப்போ ஆர் இன்ட்டு டெல் தீட்டா பை டெல் ஆர் அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் டெல் தீட்டா டெல் ஆர் ரெண்டுமே வந்து டென்ஸ் டு 0 அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இந்த லிமிட் இஃப் த லிமிட் டெல் ஆர் ஆர் டெல் தீட்டா போத் டென்ஸ் டு 0 த பாயிண்ட் Q கோயின்சைடு வித் P. அப்போ இங்கே Pங்கிற பாயிண்ட் வந்து Qங்கிற பாயிண்ட்டோட வந்து உங்களுக்கு வந்து அப்படியே கோயின்சைட் ஆகும். அதாவது இந்த மேலே Q மேலே P இருக்கிற மாதிரி உங்களுக்கு வந்துடும். Therefore the chord QP becomes the limiting position of the tangent. If pi is the angle made by the tangent with OP, then pi வந்து நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா limit Q tends to P angle QPL அப்படின்ட்டு எழுதிக்கலாம். பைங்கிறது தான் வந்து ஆங்கிள் மேடு பை த டேன்ஜென்ட் அட் P அப்படின்னா பையோட வேல்யூவை வந்து லிமிட் Q டென்ஸ் டு P ஆங்கிள் QPL அப்படின்ட்டு எழுதுவோம். ரெண்டு பக்கமும் tan எடுக்கலாம். அப்போ tan பை ஈக்குவல் டு லிமிட் டெல் ஆர் டென்ஸ் டு 0 tan ஆஃப் QPL அப்படின்ட்டு எழுதிக்க முடியும். இப்போ tan QPLோட வேல்யூ தான் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஆர் இன்ட்டு டெல் ஆர் பை டெல் தீட்டா பை டெல் ஆர் அப்படின்ட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ டெல் ஆர் டென்ஸ் டு 0. ஸோ டினாமினேட்டரில் உள்ள இந்த டெல் ஆர் டென்ஸ் டு 0 அப்படிங்கிறதுனால டெல்லை வந்து நம்ம டியாக வந்து மாற்றிக்கிடுவோம். அப்போது இந்த ஆர் இன்ட்டு டெல் தீட்டா பை டெல் ஆருங்கிறது வந்து ஆர் இன்ட்டு டி தீட்டா பை dr அப்படின்ட்டு வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அப்போ tan பையோட வேல்யூ வந்து r இன்ட்டு டி தீட்டா பை dr அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபார்முலா இன் டீலிங் வித் த கர்வ்ஸ் இன் த போலார் கோஆர்டினேட்ஸ். ஸோ போலார் கோஆர்டினேட்ஸ் இன்வால்வ் ஆகக்கூடிய கர்வ்ஸில் வந்து ஆங்கிள் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம இந்த ஃபார்முலாவை தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது ஈக்வி ஆங்குலர் ஸ்பைரல் கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா ஈக்வி ஆங்குலர் ஸ்பைரலை பொறுத்த வரையில் அந்த ஆங்கிள் பைங்கிறது வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக தான் வந்து இருக்கும். ஸோ ஆங்கிள் பைங்கிறது வந்து கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால பை ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்படின்ட்டு எடுத்துக்கிடுவோம். அப்போ ரெண்டு பக்கமும் டேன் எடுத்தோன்னா டேன் பை ஈக்குவல் டு டேன் ஆல்ஃபா அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ டேன் பை ஈக்குவல் டு டேன் ஆல்ஃபான்னு எடுத்தோன்னா டேன் பையோட வேல்யூவை தான் வந்து ஆர் இன்ட்டு டி தீட்டா பை டிஆர்னு எழுதியிருக்கோம். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு tan ஆல்ஃபா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண வேண்டியது தான். அப்போது இந்த dr பை ஆர் வந்து இந்த சைடு போகும், tan ஆல்ஃபாங்கிறது கீழே வரும். அப்போ டி தீட்டா பை tan ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு dr பை ஆர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். பட் 1 பை tan ஆல்ஃபா இஸ் நத்திங் பட் cot ஆல்ஃபா அப்படின்ட்டு தெரியும். அப்போ cot ஆல்ஃபா இன்ட்டு டி தீட்டா ஈக்குவல் டு dr பை ஆர் அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ இதுதான் வந்து எழுதிப்போம் cot ஆல்ஃபா இன்ட்டு டி தீட்டா ஈக்குவல் டு dr பை ஆர் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து இன்டகிரேட் பண்ணணும். கீழே உள்ளதோட டிஃப்ரென்சியேஷன் மேலே இருந்ததுன்னா லாக் ஆர் அப்படின்ட்டு எழுதுவோம். காட் ஆல்ஃபா வந்து கான்ஸ்டன்ட்டு, டி தீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் ஒரு தீட்டா ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டன்ட் வந்து ஒரு ஏ அப்படிங்கிற மாதிரி சேர்த்துக்கலாம். ஸோ அப்போ இதை வந்து நீங்கள் லாகை வந்து இந்த சைடு கொண்டுட்டு போவோம். ஸோ லாகை வந்து இந்த சைடு கொண்டுட்டு போய் சிம்பிளிஃபை பண்ணோன்னா ஆர் ஈக்குவல் டு ஏ இ பவர் தீட்டா காட் ஆல்ஃபா அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் வந்து போலார் ஈக்குவேஷன் ஆஃப் த ஈக்வி ஆங்குலர் ஸ்பைரல். ஸோ டிரைவ் போலார் ஈக்குவேஷன் ஆஃப் த ஈக்வி ஆங்குலர் ஸ்பைரல் அப்படின்ட்டு வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டினில் 5 மார்க்கில் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஆர் ஈக்குவல் டு
ஏஇ பவர் தீட்டா காட் ஆல்ஃபா. இதை தான் வந்து நம்ம டெரைவ் பண்ணணும். இதுக்கு இந்த நோட் ஆன் ஈக்வி ஆங்குலர் ஸ்பைரல் செக்ஷன் வந்து ஃபுல்லாகவே வந்து எழுத வேண்டியது இருக்கும். ஸோ ஈக்வி ஆங்குலர் ஸ்பைரலோட கர்வ் வந்து இந்த ஷேப்பில் தான் வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் வந்து 5 மார்க்குக்கு வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னது அப்படின்னா, த வெலாசிட்டிஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் அலாங் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த ரேடியஸ் வெக்டர் ஃப்ரம் அ ஃபிக்ஸட் ஆரிஜின் ஆர் lambda r square and mu theta square where lambda and mu are constant. Show that the equation to the path of the particle is lambda by theta plus c is equal to mu by 2r square. Show that the acceleration along and perpendicular to the radius vectors are இந்த வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம சொல்லணும். ஸோ இது வந்து 5 மார்க்குக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்னு. ஸோ இதுலேயும் வந்து வெலாசிட்டிஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல் அலாங் அண்ட் பெர்பெண்டிகுலர் டு த ரேடியஸ் வெக்டார் கொடுத்துருக்காங்களா. ஸோ அலாங் த ரேடியஸ் வெக்டார்னால் அது ரேடியல் வெலாசிட்டி, பெர்பெண்டிகுலர் டு த ரேடியஸ் வெக்டார்னால் அது வந்து டிரான்ஸ்வர்ஸ் வெலாசிட்டி. அப்போ ரேடியல் வெலாசிட்டியும் டிரான்ஸ்வர்ஸ் வெலாசிட்டியும் நமக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க, லாம்டா ஆர் ஸ்கொயர் மியூ தீட்டா ஸ்கொயர் அப்படின்ட்டு. ஈக்குவேஷன் ஆஃப் த பாத்தை வந்து இந்த வேல்யூ கிடைக்குது அப்படின்ட்டு சொல்லணும். அதுக்கப்புறம் ரேடியல் ஆக்சலரேஷன் இந்த வேல்யூ கிடைக்குதுன்னு, டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சலரேஷன் இந்த வேல்யூ கிடைக்குது அப்படிங்கிறதையும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரேடியல் வெலாசிட்டி ஈக்குவல் டுன்னு இருக்குல்ல, இதிலேருந்து தான் வந்து ப்ரூஃப் வந்து ஆரம்பிக்கிறது. இதிலேருந்து தான் வந்து சொல்யூஷன். ஓகேவா? ஸோ ரேடியல் வெலாசிட்டி டிரான்ஸ்வர்ஸ் வெலாசிட்டிக்குனா நமக்கு வந்து ஃபார்முலா முன்னாடியே தெரியும். போன கிளாஸில் வந்து ஒரு டேபிளர் காலமில் வந்து பார்த்துருப்போம். ரேடியல் வெலாசிட்டி, டிரான்ஸ்வர்ஸ் வெலாசிட்டி, ரேடியல் ஆக்சலரேஷன், டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சலரேஷன் எல்லாத்துக்குமே வந்து ஃபார்முலா பார்த்துருப்போம். ஸோ ரேடியல் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா வந்து அங்கே ஆர் டாட் அப்படின்ட்டு எழுதியிருப்போம். இந்த ஆர் டாட் இஸ் நத்திங் பட் டிஆர் பை டிடி. ஸோ இதனோட வேல்யூ தான் கொஸ்டினில் வந்து லாம்டா ஆர் ஸ்கொயர் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதை மாதிரி டிரான்ஸ்வர்ஸ் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா வந்து ஆர் தீட்டா டாட் அப்படின்ட்டு பார்த்துருப்போம். ஸோ இந்த தீட்டா டாட்டை தான் வந்து டி தீட்டா பை டிடி அப்படின்ட்டு எழுதியிருக்கிறோம். ஸோ இதனோட வேல்யூ கொஸ்டினில் வந்து மியூ தீட்டா ஸ்கொயர் அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு டிடி கேன்சல் ஆகிட்டு ஆர் இன்ட்டு டி தீட்டா பை டிஆர் அப்படின்ட்டு கிடைக்கும். அதை மாதிரி ரைட் ஹேண்ட் சைடில் வந்து மியூ தீட்டா ஸ்கொயர் பை லாம்டா ஆர் ஸ்கொயர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்படி எழுதிக்கிட்டாச்சு அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இதை சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு வந்து பாருங்கள் நமக்கு என்னது இருக்குது அப்படின்னா r into d theta by dr is equal to mu theta square by lambda r square அப்படின்ட்டு இருக்குது. இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த லாம்டாவை வந்து மேலே கொண்டுட்டு போக போகிறோம், இந்த ஆரை வந்து கீழே கொண்டுட்டு வர போகிறோம். அப்போ d theta by dr முன்னாடி வந்து ஒரு லாம்டா வரும், ஈக்குவல் டு மியூ theta square by r cube அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அகைன் lambda into d theta by theta square equal to mu into dr by r cube அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அதாவது இந்த தீட்டா ஸ்கொயரை வந்து கீழே கொண்டுட்டு வந்திருக்கோம், இந்த டிஆரை வந்து இப்படி மேலே கொண்டுட்டு போயிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்படி கொண்டுட்டு வந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட்டு இதை வந்து லாம்டா இன்ட்டு தீட்டா பவர் -2 டி தீட்டான்னு எழுதிக்கலாம், மியூ இன்ட்டு ஆர் பவர் -3 டிஆர் அப்படின்ட்டு எழுதிக்கலாம். எழுதின பிறகு இப்படி இன்டகிரேட் பண்ணணும். அப்போ இது தீட்டா பவர் -1 பை -1 அப்படின்ட்டு வரும், மியூ இன்ட்டு ஆர் பவர் -2 பை -2ன்னு வரும் இன்டகிரேட் பண்ணால். ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் லாம்டா பை மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மியூ பை -2r ஸ்கொயர் அப்படின்ட்டு வரும். ப்ளஸ் இன்டகிரேட்டிங் கான்ஸ்டண்ட்டாக வந்து ஒரு சி அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ஸோ இப்போ இந்த மைனஸ் ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்ததுன்னா ப்ளஸ்ன்னு எழுதுவோமா? ஸோ அதை மாதிரி எழுதணும். அதை மாதிரி இந்த மைனஸ் ஈக்குவல் டுக்கு இந்த சைடு வந்ததுன்னா இதையும் ப்ளஸ்ன்னு எழுதிக்கலாம். அப்போ மியூ பை 2r ஸ்கொயர் ஈக்குவல் டு லாம்டா பை தீட்டா ப்ளஸ் சி அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் த பாத்துன்னு வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க, லாம்டா பை தீட்டா ப்ளஸ் சி ஈக்குவல் டு மியூ பை 2r ஸ்கொயர் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து நமக்கு வந்து
ப்ரூவ் ஆகும். ஸோ இது ப்ரூவ் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ரேடியல் ஆக்சலரேஷனும் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சலரேஷனும் என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் நமக்கு வந்து dr/dt ஈக்குவல் டு லாம்டா r² அப்படின்ட்டு இருக்குது. ஸோ ரெண்டு பக்கமும் டிஃபரன்ஷியேட் பண்ணோன்னா d²r/dt² வந்து லாம்டா இன்ட்டு r² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2r dr/dt அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2 lambda r. அகைன் dr/dtக்கு பதிலாக லாம்டா r² அப்படின்ட்டு போட்டுக்கலாம். அப்போ 2 lambda² r³ கிடைக்கும். எதனோட வேல்யூனா d²r/dt² வேல்யூ. ஸோ இது ஏன் கண்டுபிடிச்சிருக்கோன்னா ரேடியல் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா வந்து r⋯ minus r⁻². r⋯ is nothing but d²r/dt². ஓகேவா? ஸோ அதனால் இதை வந்து 2 lambda² r³ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். மைனஸ் r இன்ட்டு θ இஸ் நத்திங் பட் dθ/dt. dθ/dtயை வந்து ஏற்கனவே வந்து நம்ம μθ²/r அப்படின்ட்டு டெரைவ் பண்ணி வச்சுருக்கிறோம். இதுக்கு வந்து ஹோல் ஸ்கொயர் வந்து போடணும். ஸோ இதை வந்து நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணால் போதும். ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்னது கிடைக்கும்னா 2 lambda² r³ மைனஸ் μ² θ⁴/r அப்படின்ட்டு கிடைக்கும். ஸோ இதுதான் வந்து ரேடியல் ஆக்சலரேஷனுக்கு உண்டான வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் என்னது கண்டுபிடிக்கணும்னா வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சலரேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபார்முலா வந்து 1/r இன்ட்டு d/dt ஆஃப் r² θ அப்படின்ட்டு எழுதிக்கலாம். அப்போ இது வந்து 1/r இன்ட்டு d/dt ஆஃப் r² θ பதிலாக dθ/dtயோட வேல்யூ போட்டானா μθ²/r. ஸோ இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா இப்படி வரும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இதில் மியூ வந்து கான்ஸ்டன்ட்டுங்கிறதுனால அதை நம்ம வெளியில் எடுத்துடலாம். அப்போ μ/r இன்ட்டு d/dt ஆஃப் r⁻² அப்படின்ட்டு இருக்குது. அப்போ μ/r இன்ட்டு ஆரை வச்சுக்கிட்டு θ² டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2θ இன்ட்டு dθ/dt அப்படின்ட்டு கிடைக்கும். நான் தனியாக சொல்கிறேன். μ/r வந்து அப்படியே வெளியில் கான்ஸ்டன்ட்டு, ஆரை வச்சுக்கிட்டு θவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2θ dθ/dt அப்படின்ட்டு கிடைக்கும். ப்ளஸ் θ² அப்படியே வச்சுக்கிட்டு ஆரை பண்ணால் dr/dt அப்படிங்கிறது வந்து கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு μ/r 2r θ dθ/dtக்கு பதிலாக μθ²/r அப்படின்ட்டு எழுதிக்கலாம். ப்ளஸ் θ² இன்ட்டு dr/dtக்கு பதிலாக லாம்டா r² அப்படின்ட்டு எழுத முடியும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இப்போ ரெண்டுத்துலேருந்து ஒரு ஆரை வந்து நம்ம பொதுவாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா 2μθ³ லாம்டாவையும் நம்ம பொதுவாக வெளியில் எடுத்துடலாம். ஓகேவா? சாரி, இங்கே ஃபஸ்ட்டு டேர்மில் வந்து லாம்டா இல்லை, இது இன்ட்டு தானே. 2μ இது ரெண்டும் சேர்ந்து θ³. இந்த ஆறும் வந்து உங்களுக்கு வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போது அது போக பாக்கி ஒரு ஆறு வந்து இங்கே இருக்கும். ப்ளஸ் லாம்டா r⁻² அப்படிங்கிறது வந்து ரெண்டாவது ப்ராக்கெட்டில் இருக்கக்கூடிய டேர்மாக வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சலரேஷனுக்கு உண்டான வேல்யூ. ஸோ ரேடியல் ஆக்சலரேஷனும் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சலரேஷனும் வந்து கொஸ்டினில் கொடுத்த மாதிரி நம்ம என்ன செஞ்சுருப்போம் அப்படின்னா வந்து ப்ரூவ் பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராப்ளம். அப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா மெயினாக வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் போலார் கோஆர்டினேட்ஸில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் நோட் ஆன் ஈக்வி ஆங்குலர் ஸ்பைரல் இதை வந்து பார்த்துருந்தோம். ஸோ இதில் வந்து டிரைவ் போலார் ஈக்குவேஷன் ஆஃப் த ஈக்வி ஆங்குலர் ஸ்பைரல் அப்படின்ட்டு டெஸ்ட்டில் கேட்கறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரே ஒரு ப்ராப்ளம் பார்த்துருந்தோம். ஸோ இந்த ப்ராப்ளமும் வந்து யூனிவர்சிட்டி கொஸ்டினுக்கு இம்பார்ட்டண்ட்டு. ஸோ இதில் ரேடியல் வெலாசிட்டியும் ட்ரான்ஸ்வர்ஸ் வெலாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. ரேடியல் ஆக்சலரேஷனும் ட்ரான்ஸ்வர்ஸ் ஆக்சலரேஷனும் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருப்போம். ஸோ இதுக்கு வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி டெரைவ் பண்ணியிருப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் வரைக்கும் இன்றைக்கி கிளாஸில் வந்து பாருங்கள்.